தேர்தல் பணி என்பது எங்கள் களப்பணிகளுள் ஒன்று. அதுவே எங்கள் முதன்மையான பணி அல்ல. தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் அதனை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். தற்போது கட்சியின் மறுசீரமைப்புக்கான பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறோம். தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. திமுகவுடன் தொடர்ந்து இரட்டை இலக்கம் தொகுதியில் உடன் உறுதியாக இருக்கிறார் திருமாவளவன். இது திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற ஒரே கேள்வியாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இது பற்றி நீங்கள் கேளுங்கள், சொல்லுகிறேன். அது ஊடகவியலாளர்கள் யாராவது கேட்டிருப்பாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார். அது அவருடைய விருப்பம் கிடையாது. தொடர்ந்து யூகமான கேள்விகளை கேட்பதை ஊடகம் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. இந்த யூகங்களுக்கெல்லாம் நாம் யூகமாக பதில் சொல்ல முடியாது. திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்த கூட்டணி மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இந்த தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும். நூற்றுக்கு 100 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. யாராக இருந்தாலும் பெரும்பான்மையான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது அனைவருக்கும் அறிந்த உண்மை. முக்கியமான சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத ஒன்றுதான். விடுதலை சிறுத்தைகளும் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு அவ்வப்போது சுட்டி காட்டியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக அதை நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அது யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. ரைட், போதும் போட்டுரும் விரைவில்.